என் அன்பான பிள்ளையே, இந்த வீட்டில் நீ அனுபவித்த கவலைகளையும் சுமைகளையும் நான் நன்றாக அறிவேன். சில நாட்களில் சண்டைகள், சில தருணங்களில் புரியாத மனங்கள், சில வேளைகளில் நிதி நெருக்கடி, உடல்நலப் பிரச்சனைகள், இவை அனைத்தும் சேர்ந்து உன் மனதை சோர்வடைய செய்தது. நீ வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் இந்த நிலை எப்போது மாறும் என்று கேள்வி கேட்டதை நான் கேட்டேன். ஆனால் கேள், இது உன் வீட்டின் முடிவு அல்ல, இது ஒரு புதிய ஆரம்பத்தின் தொடக்கம். கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள். சங்கீதம் 25:3 என்று நான் சொன்னேன். அது உனக்காகத்தான். இன்று நான் உனக்காக அறிவிக்கிறேன், இந்த வீட்டில் மாற்றம் ஆரம்பமாகிறது. கண்ணீர் இருந்த இடத்தில் சிரிப்பு மலரும், குறை இருந்த இடத்தில் நிறைவு வரும், பயம் இருந்த இடத்தில் என் சமாதானம் நிலைக்கும். நான் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்காதது. யோவான் 14:27. இந்த சமாதானம் இப்போது உன் வீட்டை நிரப்பும். நீ பார்க்காத நேரங்களிலும் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். மூடியிருந்த கதவுகள் திறக்கத் தொடங்கும், தடைப்பட்டிருந்த வழிகள் நகரும், வாசலில் ஆசிர்வாதம் தங்கும். இந்த வீட்டில் நன்மைகள் நுழையும், குடும்பத்தினரின் இதயங்களில் மாற்றம் வரும், அன்பும் புரிதலும் மெதுவாக வளர ஆரம்பிக்கும். நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த அமைதி இப்போது உன் வீட்டில் நிலைக்கத் தொடங்கும். நான் உங்களுக்காக வைத்திருக்கும் திட்டங்களை நான் அறிவேன். அவை உங்களுக்கு நன்மையையும் எதிர்காலத்தையும் தரும். இனியா 29:11. இந்த வாக்குத்தத்தம் இப்போது உன் வீட்டில் நிறைவேறுகிறது. இந்த குடும்பம் உயர்வு காணும். நீ மகிழ்ச்சியுடன் காணும் நாட்கள் வரும். மற்றவர்கள் கூட பார்த்து ஆச்சரியப்படுவார்கள், இந்த வீட்டில் என்ன மாற்றம் என்று. அது நான் செய்கிற அற்புதம். ஆகையால் பயப்படாதே, நம்பிக்கையை விடாதே. நீ தொடர்ந்து ஜெபி, நீ என்னை நம்பி காத்திரு. உன் ஜெபங்கள் வீணாகாது. ஒவ்வொரு கண்ணீருக்கும் நான் பதில் தருகிறேன். இன்று முதல் இந்த வீட்டில் நான் புதிதாக செயல்படுகிறேன். அற்புதம் ஆரம்பமாகிவிட்டது. இந்த வீடு என் ஆசீர்வாதத்தால் நிரம்பும். இந்த செய்தி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பிறருக்கு பகிருங்கள். இது போன்ற செய்திகள் உங்களுக்கு வேண்டுமென்றால் இந்த சேனலை பின்தொடர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.